குப்பை நகரமாகும் பொள்ளாச்சி. எங்கும் குவிந்து நாறும் குப்பைகள். தினந்தோறும் குப்பை அள்ளுவதாக கணக்கு காட்டி கொள்ளையடிக்கும் நகராட்சி நிர்வாகம். ஆனா இந்த டிச்சு குப்பை எடுக்கிறதே கிடையாதுங்க. மாசத்துல 2 தடவை தான் வர்றாங்க. என்னைய அனுப்பல, வேலைக்கு உனைய அனுப்பலன்னு சொல்றாங்க. தூங்கி எந்திரிச்சா இந்த குப்பை மூஞ்சில தான் முழிக்க வேண்டியதா இருக்குது. கோடிகளில் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு காணிக்கை. அதில் பாதி பங்கு யாருக்கு? ரோட்ல குப்பைகள்லாம் எடுக்கிறது இல்லைங்க. நாய் அங்கே இங்கே பூரா இழுத்து போட்டுருது. பழைய பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு திருவிக மார்க்கெட் வந்து பார்த்தாலே நகராட்சி சம்பந்தப்பட்ட ஆளு வந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அதாவது பஸ் ஸ்டாண்டு நடு ஊருக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு மைய பகுதிகளை நடக்கிற ஒரு இது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நாற்றங்கள் தாங்க முடியாத நாற்றங்கள், வியாபாரம் பண்ணி பொழைக்க முடியாத சூழ்நிலைங்க. ஐயோ பொள்ளாச்சி மக்களே, நோய் பரவும் அபாயம். இந்த காத்து வந்தாக்கா அவங்களுக்கு எல்லாம் நோய் உற்பத்தி ஆகுதாமா, இல்ல இருமல் வருது, அது வருது, இது வருது. அதனால அது குப்பை கொஞ்சம் அப்பளப்படுத்தி கொடுத்தா ரொம்ப சௌகரியமா இருக்கும். குழந்தையில வச்சுட்டு எப்படிதான் இருக்கிறதுங்க. இந்த சுத்தி கொசு தொல்லைனால பல நோய் வருதுங்க. டெய்லி ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போறோம். காய்ச்சல் வருது, வாந்தி வருது, வயித்தால போகுது, இதெல்லாம் நிறைய சொல்றாங்க. கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க. திமுக ஆட்சியே சரியில்லைங்க. பொள்ளாச்சி நகராட்சி திருந்த வேண்டும். இல்லை என்றால் மதுரை மேயருக்கு நேர்ந்த கதி இங்கேயும் ஏற்படும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை.